இந்த வீடியோ எந்த லோன் ஆப் பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். அதாவது இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நீங்க வீடியோவோட தம்ப்நெயிலே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. கிரெடிட் கார்டு. நீங்க கிரெடிட் கார்டு வச்சிருக்கிறீங்கன்னா இந்த வீடியோ முழுமையா பாருங்க. ஏன் இந்த வீடியோ முழுமையா பார்க்கணும்னா, நான் கிரெடிட் கார்டு செக்ஷன்ல கிட்டத்தட்ட ரெக்கவரியில கலெக்ஷன்ல வந்துட்டு 2.5 வருஷம் வேலை செஞ்சிருக்கிறேன். சேல்ஸ்ல 1 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, 1 இயர் அபோவ் இருக்கும். அது ஆரம்ப காலகட்டத்தில் சேல்ஸ்ல ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கலெக்ஷன்ல 2.5 வருஷத்துக்கு மேல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் அதாவது வேலை பார்த்துருக்கேன் நான். ஸோ இதுல அதாவது ஒரு கிரெடிட் கார்டு அப்படின்றதுல நமக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். நீங்க வந்துட்டு அந்த எல்லா சந்தேகமா இருந்தாலும் சரி கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆக்சுவலி இது ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது. நானும் ஃபினான்ஷியல் அட்வைஸரும் கிடையாது. இது முழுக்க முழுக்க எஜுகேஷனுக்காக நான் சொல்றேன். நான் இந்த ஃபீல்டில் ரொம்ப வருஷம் இருக்கிறேன் இல்லைங்களா, அதனுடைய அனுபவம் அப்படின்றத நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். அவ்வளவுதான். சரி, ஓகே. அதாவது ஒரு கிரெடிட் கார்டில் மினிமம் டியூ கட்டலாமா வேணாமா, மினிமம் டியூ ஏன் கட்டணும், ஏன் கட்டக்கூடாது அப்படின்றது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. முதல்ல இந்த கிரெடிட் கார்டை பற்றின ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்றேன். ஒரு கிரெடிட் கார்டு அப்படின்றது எல்லாருக்குமே சாதாரணமெல்லாம் கிடைச்சிடாது. கிரெடிட் கார்டு வந்துட்டு சும்மா வர்றவங்க போறவங்களுக்கு இந்த பர்சனல் லோன் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, இல்லை வந்துட்டு கார் லோன் இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஈஸியாக அது கிடைச்சிடாது. எல்லாருக்கும் கிடைக்காதுன்னு நான் சொல்ல வரேன் நான். ஏன்னா இந்த கிரெடிட் கார்டு முழுக்க ஸோ இது வந்துட்டு நமக்கு அந்த செலக்டட் பர்சன் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் இது வந்துட்டு கிடைக்கும். இது இருங்க, இது வேற அடிக்குது. செலக்டட் பர்சனுக்கு தான் அந்த கிரெடிட் கார்டு அப்படின்றது கிடைக்கும். அவங்க கரெக்டான நல்ல கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும், அவங்களுக்கு ஒரு ஸ்டெடியான சம்பளம் வந்துட்டு இருக்கணும். அந்த சம்பளம் அப்படின்றது பேங்க்ல சேலரிடுன்னு கிரெடிட் ஆகணும். அப்போதான் கிரெடிட் கார்டு அப்படின்றது கிடைக்கும். ஸோ இதை பற்றி தெரியாம நிறைய பேர் என்னன்னா கிரெடிட் கார்டு தானே அப்படின்ற மாதிரி விட்டுறாங்க. அதே போல இந்த கிரெடிட் கார்டை பயன்படுத்தி செம்மையா சம்பாரிச்சவங்களா இருக்கிறாங்க தெரியுங்களா. எனக்கு ஒரு அண்ணனை தெரியும், ஏஜ்ல பெரியவர், ரொம்ப வயசு, ஒரு 50+ மேல இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப நான் இந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்க, ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்க, ஆரம்ப காலகட்டத்தில் ஜாயின் பண்ணப்ப அப்ப நான் மீட் பண்றேன். நான் கிரெடிட் கார்டு அப்படின்றத பயன்படுத்தி அவருடைய பிசினஸை வேற லெவல்ல க்ரோத் பண்ணிட்டாருங்க. லாக்டவுன்ல எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுவோம். அவரு கூட வந்துட்டு நிறைய விஷயங்கள் எனக்கு ஷேர் பண்ணாரு. இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. நான் அவர்கிட்ட சொன்ன விஷயங்கள் போய் அவர் என்கிட்ட ஷேர் பண்ணாரு. அவ்வளோ விஷயங்கள் வந்துட்டு அவருக்கு தெரிஞ்சிருக்குது கிரெடிட் கார்டை பற்றி கரெக்டாக பயன்படுத்தி. கிரெடிட் கார்டை பயன்படுத்துறது எப்படின்றது உங்களுக்கு வேணும்னா, ஏன்னா நான் அது தெரியாம அது வீடியோ போட்டுட்டு இருக்க கூடாது அப்படின்றதுக்காக கிரெடிட் கார்டை பற்றி உங்களுக்கு வீடியோ வேணும், எப்படி அதை முறையா பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லை வந்து இவர் எப்படி அதை பயன்படுத்தி நல்ல வசதியானார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா நான் உங்களுக்கு அதுக்கான வீடியோ கூடிய சீக்கிரமா மேக் பண்ணி கொடுக்குறேன். ஓகே, அதனால இந்த கிரெடிட் கார்டு அப்படின்றது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய விஷயம் கிடையாது, செலக்டட் பர்சனுக்கு மட்டும்தான். அப்போ வந்துட்டு இந்த மாதிரி கிரெடிட் கார்டில் நம்ம வந்து கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை வருது. அந்த சூழ்நிலை வரும்போது நம்ம என்ன பண்றோம், ஒரு சிலருக்கு வந்துட்டு கிரெடிட் கார்டில் யூஸ் பண்ணா 45 நாள் நமக்கு வந்துட்டு வட்டியே கிடையாது. 45 நாள் யூஸ் பண்றோம், 43வது நாள் எடுத்துட்டு போய் இந்த பணத்தை கட்டிடுறோம் அப்படின்ற மாதிரி. சில நேரங்களில் இது கிளிக் ஆகிடும், சில நேரங்களில் அது மிஸ் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க பண்ணக்கூடிய மேஜர் மிஸ்டேக் அப்படின்றது வந்துட்டு மினிமம் டியூ அப்படின்றது கட்டுறது. இப்போ இந்த மினிமம் டியூ எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாசத்துக்கான வட்டி அதை வந்துட்டு நீங்க எதுவுமே பேமெண்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அந்த ஒரு 1 லட்ச ரூபா யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா, 1 லட்சத்துக்கு அந்த மாதிரி வந்து லேட் அதாவது பெனால்ட்டி, லேட் பேமெண்ட், சிவில் இம்பாக்ட் இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக நீங்க மினிமம் டியூ அப்படின்ற ஒரு விஷயத்த கட்டுறீங்க. அதை பேமெண்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு எந்த இம்பாக்ட் அப்படின்றது வராது. ஆனா நீங்க எடுத்த காசு இன்னும் கட்டாம இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். மினிமம் டியூ அப்படின்றது உங்களுக்கு ஸோ இது கிடையாது. நீங்க வந்துட்டு பார்ட்டா இப்போ ஒரு 1 லட்ச ரூபா எடுத்திருக்கோமா, மினிமம் டியூ 2000 ரூபா வருதுடா, அந்த மாதிரி தான் வரும். 1 லட்ச ரூபா இருக்குன்னா ஒரு 2000, 3000 இந்த மாதிரி தான் வரும். அப்பா 1 லட்ச ரூபா கட்டுறதுக்கு 3000 கட்டலாம், 3000 கட்டிக்கிட்டே வந்தாலே எல்லாம் க்ளோஸ் ஆகிடணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு யோசிப்பாங்க. ஸோ அது கிடையவே கிடையாது. அந்த மினிமம் பேமெண்ட் அப்படின்றது வந்துட்டு அது முழுக்க நீங்க அந்த 1 லட்ச ரூபாய்க்கான அந்த ஒரு மாசத்துக்கான யூஸ் பண்ணதுக்கான வட்டி அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் வரும். அந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் நீங்க பணம் கட்டுறீங்க. ஒரு சிலர் அதை பற்றி தெரியாமலேயே அப்பா 1 லட்ச ரூபாய்க்கு 3000 கட்டி கடனை முடிச்சிடுறேன் ஒரு வழியா அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அது கிடையாது. ஆனா இந்த மாதிரி மினிமம் டியூ கட்டுறான்ல, இதுல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு. அதை நான் வந்துட்டு இந்த வீடியோவில் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா சொல்லுங்க, அந்த மினிமம் டியூ ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்துட்டு உங்களுக்கு அதுக்கான வீடியோஸ் கூடிய சீக்கிரம் மேக் பண்ணி சொல்றேன். நிறைய இருக்குங்க இதுல. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கட்டிடுறாங்க. அப்ப என்ன ஆகும்னா, இவங்களுக்கு அந்த அசல் அமௌண்ட் அப்படியே தான் இருக்கும். அந்த அசல் அமௌண்ட்ல வந்துட்டு ஒரு பார்ட் அப்படியே தான் அங்க இருக்கும். அந்த அமௌண்ட் அப்படியே ஹிட் ஆகிட்டே இருக்கும். இவங்க வந்துட்டு பல மாசமா ஈஸியா இருக்கிறதுக்காக இப்படியே கட்டுவாங்க.
இன்னும் ஒரு சில மாசம்லாம் வந்துட்டு உங்களுக்கு அந்த மினிமம் டியூவே கட்டிக்கிட்டே வரீங்கன்னா ஒரு சில மாசம் 3000 கட்டுறீங்கன்னா ஒரு சில மாசம் அது 1500 2000 ரூபாய்க்கு போயிடும். இவங்களுக்கு ஜாலியாயிடும். என்னடா கம்மியாகுது, ஏறுது இறங்குது, பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி அதையே கட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப உங்களுக்கு வந்து அசல் குறையாது, அசல் குறையவே குறையாது. அப்ப இந்த இடத்துல வந்துட்டு வட்டியும் எதுவுமே குறையாது, அது அப்படியே தான் இருக்கும் அந்த பணம். அதுக்கு மட்டும் வட்டி கட்டிட்டு வரீங்க, அவ்வளவுதான். மாசம் மாசம் என்ன சிபில் இம்பாக்ட் ஆகாது, உங்களை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு பெனால்ட்டி சார்ஜஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் வராது. இதுதான் அதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இதில் இன்னொரு மைனஸ் அப்படின்றது தான் நம்ம இதை பார்த்தோம். நமக்கு வந்துட்டு அந்த காசு வந்து சும்மா கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். அந்த காசு நம்ம யூஸ் பண்ணதுக்காக தண்டம் கட்டிட்டு இருக்கோம், அவ்வளவுதான் அப்படின்றது தான். சரி, அப்ப என்ன பண்ணலாம்? அதாவது மினிமம் டியூ கட்டுறதுக்கு பதில் பார்ட் 1 அப்படின்ற மாதிரி 1 மாசம் இஎம்ஐ அப்படின்ற ஒரு விஷயம் வரும். அந்த ஒரு அமௌண்ட் அப்படின்றத நீங்க பேமெண்ட் பண்ணலாம். அவங்கள்ட்ட கேட்கலாம், மினிமம் டியூ தாண்டி அடுத்த அமௌண்ட் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த வந்துட்டு இஎம்ஐ கணக்குல வந்து ஒரு அமௌண்ட் வந்து சொல்லுவாங்க. அது கட்டும் பொழுது அது என்ன, அதுவும் கூட வேஸ்ட் தான். பட் இருந்தாலும் அது ஒரு பெரிய தொகை அப்படின்றது வரும். இதுல வந்துட்டு ஒரு 2000 3000 வருதுன்னா அதுல ஒரு 5000 6000 அப்படின்றது வரும். அப்போ இந்த 2000 3000 மைனஸ் ஆயிட்டு அங்க அசல் அமௌண்ட்ல ஒரு தொகை அப்படின்றது குறையும். இதுதான் இந்த இதுல. ஆனா அவங்க அப்படிதான் கேட்பாங்க, ஒரு பெரிய அமௌண்ட்னா அந்த ஒரு அமௌண்ட் பர்டிகுலர் அமௌண்ட் தான் கொடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க. அது உங்களுக்கு கலெக்ஷன் வர்றதை பொறுத்து அந்த பேங்கை பொறுத்து மாறலாம். இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அப்ப என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, உங்களால வந்துட்டு லோன் கட்ட முடியல, கிரெடிட் கார்டு அமௌண்ட்டை கட்ட முடியலன்னா இந்த மினிமம் அப்படின்ற ஒரு வார்த்தையை யோசிக்கவே கூடாது. அதே போல இந்த பார்ட் அமௌண்ட் அப்படின்ற வார்த்தையும் யோசிக்க கூடாது. உடனடியா நீங்க கட்ட முடியலன்னு தெரிஞ்ச உடனே இதை சீரியஸா வந்துட்டு எடுத்துக்கிட்டு உடனே உங்களுடைய கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி, என்னால இந்த மாசம் கட்ட முடியாது, எனக்கு இது எல்லாத்தையும் இஎம்ஐயா உடனே எனக்கு மாத்தி கொடுங்க அப்படின்ற மாதிரி நீங்க கேட்கலாம். நேத்து நான் சும்மா விட்டுருக்கலாங்க, ஏன்னா என்கிட்ட ப்ரூஃப் இருந்துச்சு, நான் வேணா சண்டை போட்டுருக்கலாம், ஃபைட் பண்ணிருக்கலாம், எனக்கு தெரியும் இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால நான் ரிங் அப்ளிகேஷனை போராடி இருக்கலாம். இருந்தாலும் நான் ஏன் அதை விட்டேன்? இருந்தாலும் ஏன் மெனக்கிட்ட அதை நான் பேமெண்ட் பண்ணினேன்? வேலை வெட்டிடலாம் இல்லையா? நமக்கு அந்த அலைச்சல் வேணாம், ஏன்னா அது ப்ராசஸ் வேற மாதிரி இருக்கும். அந்த டைம்ல நமக்கு சிவில் இம்பாக்ட் ஆகும். இவனை நம்ம வந்துட்டு இவன் ஏன்டா இவன் வேலையை செய்யல அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், அது நமக்கு தான் தலைவலி. ஏன்னா அந்த ப்ரூஃப் எல்லாத்தையும் நான் வீடியோவாகவே போட்டிருக்கேன். என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. அவங்க காலையில ஒரு மாதிரி, முந்தானத்து ஒரு மாதிரி, நேற்று ஒரு மாதிரி பேசுனேன், மாற்றி மாற்றி பேசுனது, ஈவினிங் ஒரு மாதிரி பேசுனது, எல்லாத்துக்கும் என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. அதை வச்சு நான் ஃபைட் பண்ணியிருக்கலாம். தேவையில்லை, என் வேலை முடியணும், அவ்வளோதான். இதுல போய் இவன்கிட்ட ஃபைட் பண்ணிட்டு இவனை திருத்துறது நம்ம வேலை கிடையாது. இப்போ நான் வந்துட்டு அடுத்தது என் வேலையை பார்க்குறேன், ஆஃபீஸ் போயிட்டு வந்தேன், வீடியோ எடுத்துட்டு இருக்கேன், இந்த மாதிரி என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன், அவ்வளோதான். இப்படிதான் வந்துட்டு நம்ம கரெக்டாக அந்த டேட்டுக்கு நம்ம கால் பண்ணி பேசி தான் ஆகணும். ஏங்க இந்த மாதிரி இருக்கு, முன்னாடி டேட்டே கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு அது இருக்கு, இது இஎம்ஐயா மாற்றி கொடுங்க, என்னால் கட்ட முடியாது, என்னால் வந்துட்டு கட்டவே முடியாது அப்படின்ற மாதிரி. அப்போ மினிமம் டியூவே கட்டக்கூடாதா, அது ஒரு சாபமா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா அது கிடையாது. இப்போ மினிமம் டியூ எப்போ நீங்கள் கட்டலாம்னா, எனக்கு அடுத்த மாதம் கண்டிப்பாக என்டையர் அவுட்ஸ்டாண்டிங் கட்டுறதுக்கான பணம் வந்துடும், இல்லை ஒரு 2-3 மாதத்தில் எனக்கு அந்த டோட்டல் அமௌண்ட் வந்துடும் அப்படின்றவங்க இதை ஒன்றுமே கட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்திக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இதை மஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, இதை கட்டாமல் விட்டால் இம்பாக்ட் பெருசாக இருக்கும். இதை கட்டினீங்கன்னா அந்த அமௌண்ட் மட்டும் நமக்கு இல்லை, பட் ஆனால் நமக்கு வந்துட்டு கிரெடிட் கார்டும் நம்ம கையில் இருக்கும், நமக்கு வந்துட்டு சிபில் இம்பாக்ட் இது எதுவுமே ஆகாது. அப்போது சீக்கிரமாக இந்த மினிமம் டியூவை பேமெண்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன செய்யலாம்னா, இந்த அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டை கட்டுறதுக்கான விஷயத்த நீங்கள், அதாவது அந்த அமௌண்ட்டை ரெடி பண்ணிக்கணும். நீங்கள் வந்துட்டு மினிமம் டியூ கட்டாதீங்க அப்படின்றது அது வந்துட்டு வேற. மினிமம் டியூ கட்டாமல் என்டையர் அவுட்ஸ்டாண்டிங் கட்டுங்கன்னு சொல்கிறேன் நான். நீங்கள் மினிமம் டியூவை 0ல் கட்டாதீங்க, என்டையர் அவுட்ஸ்டாண்டிங் பணம் ரெடி ஆகிற வரைக்கும் நீங்கள் சும்மாவே இருங்க அப்படி சொல்ல நான். மினிமம் டியூ வந்துட்டு கட்டிக்கிட்டு நீங்கள் வந்துட்டு அந்த அமௌண்ட்டை ரெடி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மினிமம் டியூ கட்டுறது இதுக்காக தான் நம்ம கட்டுறோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் ஒரு ப்ராப்பர். இது எல்லாமே ஒவ்வொரு ஃபினான்ஷியலுக்கும் மாறலாம் மேபி, ஆனால் இந்த ஒரு கட்டமைப்பு, இந்த மினிமம் டியூ இது எல்லாமே ஒரு மாதிரி தான் வரும். ஸோ அதனால மினிமம் டியூவை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா சிபில் இம்பாக்ட், லேட் பேமெண்ட் சார்ஜஸ், இந்த மாதிரி லொட்டு லொஸ்க்கு கால் வர்றது, இந்த மாதிரி எதுவும் வராமல் அதை தடுத்து நிறுத்திக்கும். அதுக்குள்ள அந்த பேமெண்ட்டை ரெடி பண்ணி கட்டிடுங்க. 1 மாதம் 2 மாதம் கட்டிட்டு அதுக்குள்ள பேமெண்ட் ரெடி பண்ணி கட்டிடுங்க. அப்படி கட்ட முடியலன்னா அவங்கள்ட்ட கேளுங்க, இந்த மாதிரி இஎம்ஐ இதை மறுபடியும் ரீஸ்ட்ரக்சர் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேளுங்க. கேட்டிங்கன்னா அவங்களே ஒரு ஆப்ஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்களே சொல்லுவாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ கிரெடிட் கார்டை வச்சிருக்கக்கூடிய உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. இதை பற்றி உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கீழே மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நாளைக்கு இது போல நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன். பாய்.